இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போதே ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். ஏன்னா ரொம்ப நம்பிக்கையானவங்க, ரொம்ப நேர்மையானவங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இவங்க யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டாங்க. ஏமாத்துறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது, ஏமாந்துருவாங்க. அதனால் நிறைய கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த சிம்ம ராசி தான். ஆனால் இவங்களுக்கு என்னன்னா, ராஜதந்திரங்கள் அத்தனையும் பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் சனி பயிற்சியும் நடைபெற இருக்கு. அதனால் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க, அது சாதகமான மாற்றமா அல்லது பாதகமான மாற்றமா, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, மகமா, பூரமா, உத்திரம், ஒன்றாம் பாதமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் பொதுவாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும், அல்லது ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, ஒரு வியாபாரம் பண்ண போகிறீங்க, திருமண வரன் தேட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து தான் கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி பகவான், ராகு, செவ்வாய் இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறார். அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் என கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. அதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு நண்பனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல் ஆளாக உதவி செய்யக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் தான். இவங்களுக்கு ஆளவும் தெரியும், அடக்கவும் தெரியும், தைரியமாக செயல்படவும் தெரியும், ரொம்ப ஒரு முன்னேறவும் தெரியும், ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராயவும் தெரியும். அதனால தான் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கம்பீரம், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ராசி அப்படின்னு சொன்னோம். இவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது மன உளைச்சல் கொஞ்சம் குறையக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா சனி பயிற்சி ஒரு சில இடங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றத்தை கொடுத்தாலும் இந்த சனி பயிற்சி இந்த மார்ச் மாதம் 2026 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சனி பயிற்சியானது நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நல்லதை தரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. அதோட கூட இந்த சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறமும் உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறத சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா ராசியில் கேது நிறைய பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே நிறைய இன்னல்களை சந்திச்சிருந்த உங்களுக்கு எண்ணிய காரியங்கள்லாம் இனிமேல் கைகூடி வரப்போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் குறிக்கோள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா சமூக அந்தஸ்துள்ள ஒரு நபராக இனி வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்கள் வளம் வர போகிறீங்க. தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நிறைவேறும். நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாகவே குடும்பத்துலேயும் சரி, வியாபாரத்துலேயும் சரி நிறைய இடைஞ்சல்கள், குடும்ப வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. குறிப்பாக திருமணமானவங்களுக்கு வாழ்க்கை துணை மூலிமா நிறைய இடைஞ்சல்கள் வரும். அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்திருக்கும். அவங்ககிட்ட சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் பேசும்போது பார்த்திங்கன்னா வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அதிகமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வருகின்ற நாட்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலே கூட புதுசாக தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன ஒன்று, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா சுற்றி இருக்கிற நபர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் அப்பப்போ வரும். அதுவும் வெளிநபர்களால் இல்லை, உங்களுடைய உறவுகள் வகையிலே சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம். வாடிக்கையாளர்களுடைய தேவையை அறிந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவீங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட முக்கியமான பொறுப்பெல்லாம் உங்களை
உங்களை தேடி வர இருக்குது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக ஒரு குறிக்கோள் வச்சுருப்பீங்க, இதை நம்ம டார்கெட் இதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நீண்ட நாள் ஆசை குறிக்கோளில் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறதுக்கான அந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய தொடர்புகள் உங்களுக்கு லாபமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். வேலை நிமித்தமாக ஏதாவது வெளியில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும். குடும்பத்தை விட்டு தனியாக பிரிந்து போய் ஒரு சில இடத்துல தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும். வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். தண்ணீர் அதிகமாக குடிங்க. ஏன்னா இது சம்மர் டைம். இயல்பாகவே உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வெயில் காலம் என்பதனால, சம்மர் டைம் என்பதனால உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பிரச்சனைகள் ஆரோக்கிய ரீதியாக வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. நல்லா முடிந்த அளவுக்கு தண்ணீர் அதிகமாக அருந்துறதுக்கு பாருங்கள். அடுத்தவரை பார்த்து எதையுமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்யலாம், அவங்க அந்த தொழில் செஞ்சுருக்காங்க, நல்ல லாபம் சம்பாதிச்சிருக்காங்க, அதனால் நம்மளும் அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். பொதுவாகவே உங்களுக்கு அடுத்தவங்க பின்னாடி ஓடுறது பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க அதை செய்கிறாங்க, நம்மளும் அதை செஞ்சால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அதனால் உங்களுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அடுத்தவங்க பின்னாடி ஓடுறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். உங்களுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செயல்படுத்த பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தேவையில்லாத பிரச்சனை, வேலை பளு கொஞ்சம் அதிகம், கரெக்டான டைமில் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருப்பீங்க. அதை கூட கரெக்டான டைமில் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி முடிக்க முடியாது அப்படின்லாம் இல்லை, முடிக்கலாம். ஆனால் அதற்கான கொஞ்சம் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிராளர்கள் உங்களை கிட்ட நட்பு பாராட்டுவாங்க. இந்த போட்டிகள், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். தடைப்பட்ட காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த விஷயம் ரொம்ப நாளாக பண உதவி இல்லாமல் தள்ளி போயிட்டே இருந்ததோ அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மறைமுகமாக ஒரு சில எதிர்ப்புகள் இருந்திருக்கும், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். செலவுகளை கொஞ்சம் குறைச்சி செலவு பண்ணுறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு திட்டமிட்டு செலவு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்விக்காக கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல பேர் வாங்கிறதுக்கான அத்தனை அறிகுறியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும். அதனால் ரொம்ப ஒரு சிறப்பான கிரக அமைப்பை அந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இதெல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது. எதிரிகளும் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. ஆனால் எதிராளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய மைண்டை வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணிடுவாங்க. அதனால் எதிராளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை சரியாக பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா நீங்கள் அன்பை காட்டின உடனே அவங்க நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மயங்கிடுவீங்க. அதனால் ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தருக்கிட்ட பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக பழகுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். கலையில், இசையில் நல்ல ஒரு ஈடுபாடோடு இறங்குவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. வேற்றுமொழி பேசுகிறவங்களால் கூட ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழைய நிலை கொஞ்சம் மாறும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது. வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக புதுசாக ஒரு ஆர்டர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பள்ளியிலையும் சரி, கல்லூரியிலையும் சரி பணிபுரிகிறவங்களுக்கு நல்ல பெயர், நல்ல பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் தினமுமே
கோதுமை மாவால் போட்டு வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். அதுவும் விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமையில கோதுமை மாவு விளக்கு போட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். காகத்திற்கு கோதுமை மாவு தானமாக வழங்குங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையும். சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 25, 26, 27 தேதியெல்லாம் சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி இதுலையும் ஈடுபட வேண்டாம். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.